என் பெயர் நான் 3வது படிக்கிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. வீடாக இருந்தாலும் சரி, வீதியாக இருந்தாலும் சரி, அங்கு சுற்றுச்சூழல் மிக முக்கியம். சுற்றுப்புறம் தூய்மையாக இருந்தால்தான் நாம் சுகாதாரமாக வாழ முடியும். அதனால்தான் நம் முன்னோர்கள் புத்தம் சுகம் தரும் கூடாதாலும் குளித்துக்குடி கண்டானாலும் கத்தி என்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு உடல் உள்ளம் இரண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால் நான் வள்ளுவர் புறத் தூய்மை நீராளமே மகத் தூய்மை வாய்மையால் காணப்படும் கூறினார். நம் சுவாசிக்கும் காற்று, நீர், உணவு, உடை அனைத்துமே தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான காற்றுக்கு மரங்கள் தேவை. ஆனால் நாம் மரங்களை வெட்ட மட்டும்தான் செய்கிறோம். அதற்கு பதிலாக வேறு மரங்களை வைப்பதில்லை. நாம் அவ்வப்போது ஏதாவது மரங்களை சாலை உரம் நட்டாலும் அதை சரியான பாதுகாப்பு இல்லை. அதை சிறந்த முறையில் பாதுகாக்க வேண்டும். நீர் நமது வாழ்க்கைக்கு மிக முக்கியம். ஆனால் நம் வாழும் நிலைகளை சுட்டை நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி நீர் தேங்கினால் நீராக வியாதிகள் தான் பற்றாக வேண்டும். நிலத்தில் உள்ள பயிர்களுக்கு செயற்கை உரங்களுக்கு பதிலாக இயற்கை உரங்களை அளிக்க வேண்டும். வீடுகளில், பள்ளிகளில், தெருக்களில் நேர்ச்சனைகளில் குப்பை போடாமல் குப்பை தொட்டியில் போட வேண்டும். அனைவரும் பின்பற்ற வைக்க வேண்டும். மாணவராகிய நாம் செய்யும் சின்ன செயல் கூட சிறுதுளி பெருவெள்ள போல மாறும். காற்று மாசுபாட்டு மூலமாக ஓசோனில் ஓட்டை ஏற்பட்டு விட்டது. இதை தடுக்க நாம் மட்டுமல்ல உலகிறார் அனைத்துமே எதிர்கொள்ளும் தீவிரமாக கூறுகிறது. பாரதத்தில் உள்ள பூமியை காக்க விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடினோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நம்மால் முடிந்தவரை நம் வாழ்விடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நன்றி.